சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலு 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க ரெடி ஆயிட்டாரு. தமிழ்நாட்டோட 17வது சட்டமன்ற முதலமைச்சராக விஜய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். பெரும் அரசியல் டிராமாவுக்கு மத்தியில் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த தருணத்தை தமிழ்நாட்டில் பல மக்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களாக வச்சு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. சாலைகளில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு இனிப்பும் வழங்கப்பட்டது. திங்கட்கிழமையான நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்தார். பின்னர் வைகோ, அன்புமணி ராமதாஸ் மற்றும் சீமான் உள்ளிட்டோரையும் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று சந்தித்த ஸ்டாலின் இதெல்லாம் வைரலாச்சு. அண்ணாவுக்கு பிறகு வெற்றி பெற்ற முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து நாகரிக அரசியலை நடத்தி வருகிறார் என பாராட்டி வராங்க. இந்நிலையில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்தையும் விஜய் சந்திக்க வேண்டும் என ரசிகர்கள் விருப்பம் தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேண்டா என சினிமாவில் பாடி ஆடி ரசிகர்களை கவர்ந்தவர் தான் விஜய். என்ன கை விளையாடுது கன்ல என போக்கிரி படத்தில் கேட்கும்போது கூட எத்தனை தலைவர் படம் பார்த்திருப்போம் என்றார். ரஜினிகாந்தின் தளபதி படத்தின் டைட்டிலேயே தனது அடைமொழியாக மாற்றிக்கொண்டார். ஜெயிலர் மற்றும் லியோ படங்களுக்கு இடையே ஏற்பட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் மோதல் மற்றும் சூப்பர் ஸ்டார் சர்ச்சை தான் காக்கா கழுகு பஞ்சாயத்தை ஆரம்பித்து வச்சது. தீய சக்தி என சொல்லி மக்களிடம் வாக்குகளை வாங்கிய விஜய் நேற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். ரோட்டில் அடிபட்டு சாவ என சீமான் எல்லை மீறி விஜயை விமர்சித்த சீமானையே விஜய் போல் சந்தித்து விட்டார். சோசியல் மீடியாவில் தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டு வரும் நிலையில் அதனை தடுக்கவாவது விஜய் ரஜினிகாந்த் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என ரசிகர்கள் கூறுகின்றாங்க. மேலும் ஜனநாயகன் லீக் விவகாரம் மற்றும் தேர்தலில் அபார வெற்றி பெற்ற நிலையில் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதன் காரணமாக கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சென்று விஜய் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ரஜினிகாந்தை மட்டுமின்றி எம்பியாக உள்ள கமல்ஹாசனையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டுக்கே சென்று விஜய் சந்திக்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கண்டிப்பாக ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனையும் விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னதான் திரைத்துறையில் இருவருக்கும் நடிகை போட்டி இருந்தாலும் விஜயை தன்னுடைய மகனாக தான் பார்க்கிறார் ரஜினிகாந்த். அதனால் விஜயும் தன்னுடைய குருவாக ஆசானாக தான் ரஜினிகாந்தை பார்க்கிறார். கண்டிப்பாக ரஜினியை அவரது இல்லத்திற்கே சென்று சந்திப்பார் விஜய். அந்த வீடியோவும் இணையத்தில் வெளியாகும், அதுவும் வைரலாக போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.